அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கான்செப்ட் உங்க மைண்ட்ல உருவாகுது. அது ஃபைனல் ப்ராடக்ட்டா கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இன் பிட்வீன் கேப்ல ஸோ என்னென்ன மார்க்கெட் ரிசர்ச் ப்ராசஸ் நடக்குது அப்படின்றது தான் ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ நம்பர் ஒன், ஐடியா வேலிடேஷன் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜ் எதுக்குன்னா, நம்ம கான்செப்ட் உண்மையாகவே ஒர்த்தான கான்செப்டா இல்லை இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒர்த்தான கான்செப்டா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் ஐடியா வேலிடேஷன் ஸ்டேஜ். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்னென்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஸோ ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ கரண்ட் சிஸ்டத்தில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு நம்ம ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி, அப்புறம் நம்மளோட எஸ்டிமேஷன்ஸ். ஸோ நம்மளோட மார்க்கெட் வேல்யூ என்னவா இருக்கும், ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, என்னென்ன மார்க்கெட் வேல்யூ இருக்கு, அது அந்த மாதிரி திங்ஸை கண்டுபிடிக்கிறது தான் ஐடியா வேலிடேஷன் ஸ்டேஜ். ஓகேவா? ஸோ நம்பர் டூ, கான்செப்ட் டெஸ்டிங். ஸோ கான்செப்ட் டெஸ்டிங் எதுக்கு அப்படின்னா, ஸோ நம்ம கான்செப்ட் கன்சியூமர்ஸ் உண்மையாகவே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்க தான் இந்த கான்செப்ட் டெஸ்டிங். ஸோ இந்த கான்செப்ட் டெஸ்டிங்ல நம்ம ப்ராடக்டோட ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ ப்ரைஸ் என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வரப்போகுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இதை பொறுத்து கன்சியூமர்ஸ் வாங்க எந்த அளவுக்கு வாங்க வில்லிங்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரிசல்ட்ஸ் எல்லாம் இந்த கான்செப்ட் டெஸ்டிங்ல நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் டெஸ்டிங் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். ஸோ இதுலயே நம்மளுக்கு கோ இல்லைன்னா நோ கோ டிசிஷன்ஸ் கிடைச்சிரும். ஸோ ஃபர்தரா நம்ம இந்த கான்செப்டை ப்ரொசீட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது இந்த ஸ்டேஜில் தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நம்பர் த்ரீ, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டெஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேஜில் என்னன்னா, நீங்கள் வந்துட்டு ப்ராடக்டை ஃபுல்லாக லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஆப்டிமைஸ் பண்ணுற ஸ்டேஜ் தான் இந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். ஓகேவா? இந்த ஸ்டேஜில் நீங்கள் ப்ரோட்டோடைப் டெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏபி டெஸ்டிங். அதாவது உங்ககிட்ட ரெண்டு ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ரெண்டு ப்ராடக்ட்ல எது பெஸ்ட்டாக இருக்குது, எதை இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த மாதிரி டெஸ்டிங் எல்லாம் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஸ்டேஜ். ஸோ ப்ராடக்ட் ஃபுல்லாக லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஆப்டிமைஸ் பண்ணுற ஸ்டேஜ் தான் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். ஓகேவா? ஃபோர், பிராண்ட் பொசிஷனிங். ஸோ நம்ம ப்ராடக்ட்டை மார்க்கெட்டில் எப்படி பொசிஷன் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரியான ஸ்டேஜ் இது. ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் நம்ம பிராண்ட் நேம், டேக் லைன், அப்புறம் வந்துட்டு டார்கெட் ஆடியன்ஸை பொறுத்து எந்த மாதிரி பொசிஷன் பண்ணலாம், அந்த மாதிரி ஸ்டேஜ் தான் இந்த பிராண்ட் பொசிஷனிங் ஸ்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் ஃபைவ் வந்துட்டு ப்ரீ லான்ச் மார்க்கெட் டெஸ்டிங். ஸோ இந்த ஸ்டேஜ் எதுக்குன்னா, ஸோ மார்க்கெட் லான்ச் பண்ணும்போது வர ரிஸ்கை தடுக்கிறதுக்கு இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஸ்டேஜில் என்னன்னா, பைலட் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, பைலட் ஸ்டடின்னுவாங்க. பைலட் கால்ஸ் எடுத்துட்டு பர்டிகுலர் ஜியோகிராஃபிக்கில் மட்டும் அதை லான்ச் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப் பேன் இந்தியா ஃபுல்லாக லான்ச் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இனிஷியலாக சென்னையில் மட்டும் லான்ச் பண்ணிட்டு அதோட ரிசப்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு பேன் இந்தியா ஃபுல்லாக லான்ச் பண்ணுவாங்க. ஸோ லான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜி லைக் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அந்த மாதிரி லான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் டெஸ்ட், அந்த மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட், எந்தெந்த அட்வர்டைஸ்மெண்ட் யாருக்கு நம்ம ப்ராடக்ட் சூட்டபிளாக இருக்கோ ஸோ அந்தந்த பர்சன் பிடிச்சி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வைக்கிறது. ஸோ ஃபைனலாக போஸ்ட் லான்ச் ப்ராடக்ட் ட்ராக்கிங். ஸோ இந்த லான்ச்சில் என்னென்னா லைக் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எடுக்கிறது, அதுக்கப்புறம் என்பிஎஸ், நெட் ப்ரொமோட்டர் ஸ்கோர், எந்த அளவுக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி எடுக்கிறது, அதுக்கப்புறம் பிராண்ட் ட்ராக்கிங். ஸோ எந்த அளவுக்கு நம்ம பிராண்ட் கரண்ட் பொசிஷனில் இருக்குது அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் ஃபைனலாக நடக்கும். ஸோ இந்த 7 ஸ்டேஜையும் ப்ராப்பராக பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ அந்த ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆகுறது. பொதுவாக பெரிய பெரிய கம்பெனிகள் ஒரு புதிய ப்ராடக்ட் அவங்க கம்பெனியில் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 7 மார்க்கெட் ரிசர்ச் ப்ராசஸையும் கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணி தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ தட் அவங்களுக்கு அவங்களோட ப்ராடக்ட் எஃபெக்டிவாக லான்ச் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஸ்டார்ட் அப், மிட் சைஸ், கார்பரேட் எந்த கம்பெனியாக இருந்தாலும், ஸோ உங்கள் ப்ராடக்ட் இல்லைன்னா சர்வீஸ் அது எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு மார்க்கெட் ரிசர்ச் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா, visit www.stsresearch.in. So cheers and